ஃபேன் ஒரு வெளியே வெளியே வச்சுருக்கோம். அது இங்கே வாங்க அண்ணா. அப்படியே வந்து கொண்டு போக சாரி எந்தெந்த குரூப் அனுப்பணும் அனுப்பிடுவோம். லிங்க் இருக்குது, லைவ் லிங்க் எதில் அனுப்பலாம்? குழுக்கள் நாள். இந்த குழுக்கள் நாளில் 5ஆம் மார்க்கெட்டிங்கில் மாதாந்திர குழுக்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த 2 இயர்ஸ் காலத்தில் வந்து 2 வருஷ காலத்தில் மாதாந்திர குழுக்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு நேரில் வர்றதை விட அவங்க லைவில் பார்க்குறது ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங், தென் உடலோட சூழ்நிலை, மன சூழ்நிலை, ஒர்க் ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைவ்லேயே பார்த்துக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காகவே நம்ம லைவ் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம இந்த லைவில் பண்ணியிருக்கிறவங்க பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நேரில் வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி லைவில் பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வணக்கத்துக்குரிய மக்கள் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அதாவது ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த 5ஆம் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து மிகப்பெரிய சாதனையாக இருக்கலாம். அதில் எல்லோரும் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் வெற்றியாளராக கலந்து கொண்டு நானும் இதில் வந்து பிளாட் வாங்கியிருக்கேன், இதில் நான் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்களும் பெருமையாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மக்களாகி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸு கோலாகலமாக பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னா இது நம்ம சொந்த பில்டிங்கு. பார்த்திங்கன்னா 2013 வந்து இங்கே நம்ம 5ஆம் மார்க்கெட்டிங் 5ஆர் கிரீன்லேண்டு ஆஃபீஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ண இடம். இப்போ இதே இடத்துல வந்து குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவே மிகப்பெரிய ஒரு காட் பிளஸ் நம்மளுக்கு இருக்குது, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது, மக்களோட சப்போர்ட் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படியே என்னென்னா ஸ்ட்ராங்காக வந்து ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் ட்ராவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு விருப்பப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த காலகட்டத்துக்கு எனக்கு விருப்பமான பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட். இதில் லேண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது. இப்போ எப்படி அது அப்படின்னா லேண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி லேண்டை நம்ம ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது மார்க்கெட்டிங், அதாவது ஓன் லேண்ட் பர்ச்சேஸரும் நானே, அதை மார்க்கெட் பண்ணுற ஆளும் நானே. அப்படி நானேன்னா நானே கிடையாது, நாம் நம்மளோட ஒர்க்கு அது மாதிரி. ஓகேங்களா? அப்போது இது வந்து பண்ணும்பொழுது இது எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் கடந்து வந்திருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் வந்து நம்ம எவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நாள் இருக்கோன்னா அது கடவுளோட வரப்பிரசாதம். நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 52 ஏஜ். சரி, இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்க நடை போட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்குதுன்னா அது கடவுளோட பிளஸ்ஸிங்கு. அப்போ அந்த பிளஸ்ஸிங்லேயே நம்ம வந்து இந்த ரியல் எஸ்டேட் கூட அதாவது என்ன சொல்கிறது 2008 ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு உங்களுக்கு? ஒரு 20 இயர்ஸ் ஆகிடுதுங்களா? சரி, 20 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து எப்படின்னா பிளாட்டு வாங்குவாங்க, சைட்டை பார்ப்பாங்க, ரெடி கேஷ் கொடுத்து வாங்குவாங்க, பிளாட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா 64 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 50 ரூபா கூட கொடுத்துருக்கோம். ஒரு சதுரடி 50 ரூபா, 64 ரூபா, 88 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா, ஸோ 500 ரூபா, இப்போ 800 ரூபா, அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே வந்திருக்கு. பட் மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிளாட் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா தனி வீடுன்றது எல்லாருக்குமே வேணும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் எலெக்ஷனுக்கு 4 கோடி மக்கள் ஓட்டு போட்டதாக ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. அப்போ அத்தனை கோடி மக்களுக்கும் என்ன தேவை? வீடு. இருக்கிறதுக்கு வீடு வேணும். வீடு வேணும்னா அவங்களுக்கு வந்து இடம் வேணும். அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வேணும்னா அவங்கவுங்க சௌரியத்துக்கு அவங்கவுங்க வருமானம் பொறுத்து இருக்குது. இப்போ அவங்க வருமானம் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பிளாட் கொடுக்குறோம். இப்போது ரொம்ப மிடில் இருப்பாங்க, லோவில் இருப்பாங்க, ஹையில் இருப்பாங்க,
எல்லா மக்களுக்குமே நம்ம பிளாட்டை கவர் பண்ணி கொடுக்குறோம். அதில் என்னுடைய தாட் என்னன்னா லோவில் இருக்கிறவங்களுக்கும் சரி மிடில் இருக்கிறவங்களுக்கும் சரி கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஏன்னா ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்க அவங்க வேறு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி எட்டுன்னு வருவாங்க, 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 15 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்டை கேடர் வந்து க்ரோஸ், அவங்களெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த கேடரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு இடம்ன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவை நினைவாக்கிறது தான் இந்த 5ஆம் மார்க்கெட்டிங்கோட வேலை. அது நிறைய பேர் வந்து அந்த கனவை நிறைவாயிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு இங்கே வந்தவங்களுக்கு நிறைவாயிருக்கும்? யாராவது இங்கே டியூவில் கட்டி இந்த மாதிரி நான் இன்னொரு 1000 ரூபாய் ஸ்கீமில் கட்டி நான் இடம் வாங்கியிருக்கேன்றவங்க யாருன்னா இருக்கீங்களாங்க? பாருங்கள், இப்போ சார் வந்து இப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்கள், பிக் கிளாப் கிளாப் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து தான் ஒரே நம்பிக்கை. இப்போது நான் எவ்வளோ கட்டியிருப்பார், அவருடைய பாக்கெட் மணி ஒரு 1000 ருபீஸ் மாதமானால் எடுத்து அது கட்டியிருப்பார். அதில் அந்த பணத்தை சேர்த்து மேற்கொண்டு என்ன காசு போடணுமோ அதை போட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணிக்க பிளாட் வாங்கிட்டார். இப்போது அவருக்கு ஒரு சொத்து ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, மொத்தமாக போயிட்டு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ சேர்த்து எத்தனை போய் பிளாட் வாங்கினோன்னா பாசிபிலிட்டியா? கிடையாது. ஏன்னா நீங்களே நான் யோசனை பண்ணுங்கள், இப்போ லோ லெவலில் 1000 ருபீஸ் தான் சேவிங்ஸ் பண்ண முடியுன்றவங்க லெவலில் 3 lakhsன்றது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா கூட அவங்க வந்து என்ன பண்ணோம், வட்டிக்கு தான் வாங்கி ஆகும். ஏன்னா சுச்சுவேஷன் வாங்குகிற சம்பளத்தை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறதே சரியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஃபீஸு இதை வந்துருச்சு பாருங்கள், ஸ்கூல் ஃபீஸ் அடுத்தது வந்துடும். ஸ்கூல் ஃபீஸு, தென் அன்றாட உணவு சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே ரேட்டு எல்லாமே ஹெவியாக ஏறி இருக்குது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நம்ம இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வாடகைன்னு போட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு குறைவாக எங்கேயுமே வீடுங்க வந்து கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து லீஸ்க்குன்னு போனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் வீடு கிடையாது. இப்படி தான் இப்போ இருக்க காலத்தில். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ட்ரெயின் இதை பெரம்பூரில் போயிட்டு ஒரு ட்ரெயினை ஏறணுமா 10 ரூபா, எவ்வளோ டிக்கெட்டு? 15 ரூபா. எவ்வளோ டிக்கெட்ப்பா? 15 ரூபா. இல்லை 15 ரூபா தானே, ரைட். 15 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கணுமா, பெரம்பூரில் நேராக போய் திருவிழாங்காடு ஸ்டேஷனில் இறங்கணுமா, அங்கே ஒரு பிளாட்டை வாங்கணுமா, அங்கே ஒரு வீடை கட்டணுமா, வாடகை இல்லாமல் குடியிருக்கலாம். குடிக்க தண்ணி, இருக்கிற இடம், சுற்றி காற்று வசதிகள், உங்களுக்கு இயற்கையை சேர்ந்து இருக்கிற இடம், நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி. யார் வேணாலும் ஃப்ளைட்டை வாங்கலாம், பஸ்ஸை வாங்கலாம், காரை வாங்கலாம். ட்ரெயினை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ட்ரெயினோட உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கிறவங்க, இல்லைங்க நான் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ரெஸில் போகிறேன்றவங்க போகலாம். அதுக்குரிய சார்ஜஸ் இருக்குது, அது இது பண்ணிட்டு போகலாம். அப்போது பாருங்கள், காலையில் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஏதோ ஒரு பெரம்பூர்லேயோ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், சிட்டி சுற்றி இருக்கிற இடத்துல எங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு அழகாக எனி டைம் நைட்டு ஃபுல்லாகவே ட்ரெயின் இருக்குது இல்லையா? இப்போ எப்போ வேணாலும் எத்தனை மணி வரைக்கும் ட்ரெயின் இருக்குது? 24 hours இருக்குது. அப்போது உங்கள் டைம் நீங்கள் தான் நிர்ணயித்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஓரியன்டெல்லாம் ஒரு ஜாப் பார்த்துட்டு, உங்களுக்கு ஜாப் வேணால் கூட நாங்களே தரோம். நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்களே ஜாப் கூட தரோம். நீங்கள் ஜாப்பும் வந்து பார்த்துட்டு அழகாக போயிட்டு வீட்டில் போய் இறங்கணுமா, வீடு நல்லா சௌரியமாக, சொந்த வீடு. முதல்ல சொந்த வீடு, அந்த கனவு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த உலகத்தில்? சொந்த வீடு கனவு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சொந்த வீடு நிறைவேற்றுறதுக்கு எங்கள் 5ஆம் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்குது. 5ஆ கிரீன்லேண்ட் சார்பாக உங்களுக்கு பிளாட் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அந்த சப்போர்ட்டிவோடு நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டுருக்கீங்க. அதனுடைய ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ன்றது கொண்டு வந்தது. அதில் தான் நீங்களும் ஒரு வீட்டு மனை ஓனர் ஆகலாம். நீங்களும் ஒரு வீட்டு மனைக்கு ஓனர் ஆகலாம். இப்போது கேட்பாங்க, ஒரு காலகட்டத்திற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி காலகட்டம்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்போது மனைவிக்கு என்ன சேர்த்து வச்ச, மக்களுக்கு என்ன சேர்த்து வச்ச, பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வச்ச, அப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ட்ராவல் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. அப்போ பிள்ளைங்களுக்காக என்ன சேர்த்து வச்ச, பேத்திங்களுக்காக என்ன சேர்த்து வச்ச, பேரங்களுக்காக என்ன சேர்த்து வச்ச, இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது வாழ்நாள் காலத்தில் இப்போ இந்த ஜெனரேஷன் இருக்கிறவங்க முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க உள்ள வாங்க 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 கண்டிப்பாக வாங்க உள்ள வாங்க.
தேங்க்யூ. கொடுத்தாங்க ஒரு ஸ்பீச்சு பாருங்கள், நாங்களாம் அசந்துட்டோம் அவங்க கொடுத்த ஸ்பீச்சில். ரெண்டாவது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய சாதனையாளர். யார் கேட்டாலும் அட்ரா மேலே எட்ரா தாளம் தான் அவங்களுக்கு. அடிச்சா எதனா ஒன்றுனா டப்பு கை தான் ஓங்க, வேறு எதுவும் ஓங்காது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பர்சன். ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு 25 இருக்குமா ஏஜ்? 62. ஆமாம். அப்போ கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. பாருங்கள், அவங்களுக்கு வந்து 62 ஏஜ். அந்த ஏஜ்லேயும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க, டக் டக் டக்குன்ற மாதிரி ஒரு லேடியாக இருந்துட்டு ஐயோ எனக்கு முடியல செய்யல அதெல்லாம் கிடையாது. ரிட்டையர்டாயும் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து அவங்க சின்சியரிட்டாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரக்டர் விக்னேஷ் சார் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மதர் அவங்க. ஓகேங்களா? கிளாப் பண்ண மாட்டிங்களா? அன்னைக்கு வந்தவங்க இல்லையா, வேறு புதுசாக இருக்காங்களா? ஆமாம். இவங்க வந்து இவங்க வந்து டைரக்டர் தெரியுமா, விக்னேஷ் சார் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியாது? இப்போ தெரிஞ்சிடும், அவர் சொல்லிட்டார். நயன்தாரா மேடமோட மாமியார் அவங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கிறது, நம்ம அதை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு நம்மளும் எப்படி இந்த மாதிரி மோட்டிவாக இருக்கலான்றது ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்களுடைய ஆதரவை நம்ம கண்டிப்பாக ஏற்றுட்டு இவங்க வரவேற்பை நம்ம எல்லாருமே வந்து ஒரு வெற்றி சின்னமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எங்கேயோ மேடையில் இருந்து பாராளுமன்றத்துலேயும் சட்டசபையிலையும் இருக்க வேண்டிய அம்மா 5 மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 லேடிஸ்க்கு முன்னாடி, சாரி ஒவ்வொரு லேடியும் 1000 பேருக்கு சமம். அது மட்டும் இல்லை, லைவில் போயிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால இவங்க சுகுணாவோட அந்த உமன் எம்பவர் வந்து எங்களை மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் எங்களை மாதிரி இல்லை. நான் பார்த்த ஐஏஎஸ் ஐபிஎஸை விட அந்த ஈக்குவல் ஒரு பவரை இந்த பெண்ணுக்கிட்ட இருந்து நான் பார்க்குறேன். நான் பார்த்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மா, 10 வருஷமாக ஜெயலலிதா அம்மா வீட்டில் வணக்கம். நான் என் பேர் மீனாகுமாரி. நான் வந்து சென்னை சிட்டியில் 40 வருஷமாக சப் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக வேலை பார்த்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. பர்டிகுலராக பெண்கள் பாதுகாப்பையும் பெண்களோட விடுதலையும் பெண்களோட டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி இதில் நான் வந்து ஈடுபாடு ரொம்ப கொண்டவ. பெண்களுக்கு வந்து கணவனால் தொல்லை வரக்கூடாது, வெளியே போனால் ஆண்களால் தொல்லை வரக்கூடாது, யூடிசி இந்த மாதிரி சூழ்நிலையில் வேலை பார்த்து பல கமிஷனர் மீட்டிங், பல சட்டசபை மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு, பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மீட்டிங்லேயே அட்டன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஐ ப்ரௌடாக 5 மார்க்கெட்டிங் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறது என்னோட இந்த ஏஜ்லேயும். இந்த பொண்ணோட அந்த அளவுக்கு இவங்களோட இதை நான் பார்த்து வியந்துட்டேன். ஏன்னா இவங்க வந்து தொழில் முனைவோர் நான் பார்த்துருக்கேன், தொழில் முனைவோர் பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் தொழிலே கெதியாக இருக்கிற ஒரு முனைவர் இவ்வளோ தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ இதை விட எல்லோரும் கைத்தட்ட வேண்டியது. ஒரு சன்னு ஒரு டாக்டர், 2 பேரும் டாக்டர், 2 பேரையும் மருத்துவத்தில் வந்து பெருமையாக வச்சுருக்கிறாங்க. அதுக்காக இவங்களை நான் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெண் விடுதலை பற்றி பேசுகிறவ. வீட்டுக்குள்ளே கடன்னு வேலை செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் வெளியில் போயிடுவேன். நான் வீட்டில் சீரியல் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன். ஏற்கனவே நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு பேச வாய்ப்பு வரும்போது இன்னும் சில சங்கீதம் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் சுகுணா கண்டினியூ பண்ணட்டும். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த 5 மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணுன்றத இவங்க சார்பில் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மை டியர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உட்காருங்க மேடம். ஓகே, மிக்க நன்றி. நம் சிந்தனையும் யாருக்கெல்லாம் தூய்மை எண்ணங்களும் இருக்கோ, விடாமுயற்சி இருக்கோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றியாளர் ஆவாங்கன்றது மேடம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதில் ஒரு சிறு வார்த்தைகள் நம்மளுக்கும் ஒரு புகழ்ச்சி அணி பேரில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் அவங்க சொல்கிறது இன்னும் பல இடத்துல போய் இதே மாதிரி புகழும் ஆரவாரமும் சுட்டணுன்றதுக்காக அவங்களோட பிளஸ்ஸிங்கை நம்ம வாங்கிப்போம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த பிளாட் வாங்கும்பொழுது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதில் யாருக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கட்டினா அவங்களுக்கு பிஸ்னஸில் அவங்களுக்கு பிளாட் கிடைக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இடம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை ஒன்று ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஸ்கீமில் வந்து எல்லாருமே ஒரு வெற்றியாளராக தான் இருக்காங்க. எப்படி வெற்றியாளராக இருக்காங்கன்னா, பணம் கட்டுறாங்க, பணம் கட்டிட்டு குழுக்கள் மூலிமா பிளாட்டை வந்து நிறைய பேருக்கு குழுக்களில் 1000 ரூபாய் கட்டியும் குழுக்களில் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாதமாக கட்டிட்டு வந்துட்டு
கிட்டத்தட்ட ஒரு 18 மாதத்தில் விழுந்தவங்களுக்கு இருக்குது, 8 மாதத்தில் விழுந்தவங்களுக்கு, 10 மாதத்தில் விழுந்தவங்களுக்கு. அதை தவிர்த்து இதில் கீழே இருக்கிற இந்த பொருளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, 1வது மாத குழுக்கள், 2வது மாத குழுக்கள் எல்லாம் பொருள் வரும். இந்த பொருளும் விழுந்திருக்கு நிறைய பேருக்கு. வெள்ளி காயினு, அதுக்கப்புறம் தங்க காயினு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு உபயோகப்படும் பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இது எல்லாமே அவங்களுக்கு பொருளாக விழுந்திருக்கு. அதுவும் அவங்க வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து 18 மாதம் ஃபுல்லாக கட்டிட்டு அவங்களும் பிளாட்டாகவும் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு புரியுதா புரியலையே தெரியல. சிம்பிள் தான் இது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் பணம் கட்டினா உங்களுக்கு பிளாட் கிடைக்கும், கரெக்டாக கட்டினா கிடைக்கும், தப்பாக கட்டினா கிடைக்காது. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட்டுறீங்க, 18 மாதமும் கரெக்டாக கட்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடச்சிரும், பிளாட் கிடச்சிரும். இப்போ நாங்கள் வந்து 24 மாதமாக மாற்றிருக்கோம். ஏன்னா 18 மாதன்றது ஒரு 40,000 தான் வந்துச்சு அவங்களுக்கு. அதாவது 18,000 ப்ளஸ் 24,000 40,000 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 24 மந்த்ஸ் போட்டிருக்கிறதுனால இதில் பாருங்கள் 24 மாதம் போட்டிருக்க பாருங்கள். கடைசியாக வந்து 24வது மாதம் முடிஞ்சிருக்கும் அது உங்களுக்கு. 21, 22, 23, 24 இந்த 24 மாதம் இது முடிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, கிட்டத்தட்ட 24,000 அதனோட உங்களோட பேமெண்ட்டு. அதாவது உங்களோட பேமெண்ட்டுன்றதை விட மாதம் குலுக்கி நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த மாதம் நீங்கள் 1000 கட்டுறீங்க, உங்களுக்கு குலுக்கல் பண்ணி கிளியர் பண்ணிடுறேன். இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு வரீங்களேன்றதுக்காக இந்த 24,000 உங்கள் கணக்கில் வச்சுட்டு திரும்ப கம்பெனி ஒரு 24,000 போனஸாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக 10ஆம் தேதிக்குள்ளே கட்டியிருக்கீங்கன்றதுக்காக ஒரு 2,000 பணத்தை போட்டு கிட்டத்தட்ட 50,000 இதிலே நாங்கள் எல்லாமே கிளியராக போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 24 மாதம் தொடர்ந்து குழுக்களில் விழாத நபர்களுக்காக மட்டும். விழுந்த நபர்களுக்கு அதுக்கப்புறம் கட்ட வேண்டாம். இப்போது குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், குழுக்களில் விழுந்துச்சுன்னா அவங்க கட்ட வேணாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் குழுக்களில் விழலை, நான் 24 மாதம் தொடர்ந்து கட்டியிருக்கேன், எனக்கு விழலை, 24 மாதமும் தொடர்ந்து குழுக்களில் விழாத நபர்களுக்கு மட்டும் அப்படின்றது இதை நோட்டீஸை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருங்க. இது மீதமுள்ள வாடிக்கையாளர்களுக்கு செலுத்திய மொத்த தொகையை ரூபாய் 24,000 ஊக்கத்தொகையாக ரூபாய் 24,000 சேர்த்து 48,000 வழங்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து 24 மாதமும் 10ஆம் தேதிக்குள் முடிவில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீட்டு மனை முன்பணமாக வர வைக்கப்படும். நீங்கள் மொத்தம் உங்கள் பேமெண்ட் ஆயிடுது இல்லையா, அது வரவாக வந்து 50,000 வச்சுப்பாங்க. இதில் இந்த வரவாக 50,000 வச்சுட்டு நீங்கள் பார்க்குற இடம் நம்மக்கிட்ட என்னென்ன சைட் இருக்கோ அந்த சைட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த முன்பணமாக வச்சுட்டு மீதி பணத்தை கட்டி நீங்கள் உங்கள் இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்டியிருக்கிற 24,000 உங்களுக்கு அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ அந்த விலைக்கு உகந்தது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் இதில் வந்து எந்த விதமான ஒரு பொய் புரட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏமாற்றிடுவாங்களா, எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்களா, அதெல்லாம் எதுவுமே நினைக்கவே வேண்டாம். எல்லாம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அஞ்சா மார்க்கெட்டிங் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அஞ்சா மார்க்கெட்டிங் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே அதில் யூடியூப் சேனலில் வரும். அதனால் இப்போ பாருங்கள், லைவில் நம்ம போடுறோம்னா கரெக்டாக இருந்தால் தான் லைவில் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அதே மாதிரி இது நம்ம ஓன் பில்டிங், இதில் ஒன்றும் இது கிடையாது. அப்படி உங்களுக்கு உங்கள் 1000 எடுத்துகிட்டு போய்ட்டு யாரும் எல்லாருக்கும் சந்தேகம் வர்றது 1000 இருக்குமா ஓடி போயிடுமா, ஓடியெல்லாம் போகாது, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பிளாட்டாக வாங்குவீங்க. இதனால் வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் காதில் வாங்கினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ யார் யார் குழுக்கள் கார்டு யார் யார் நம்பர் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். சார் வாங்க, நம்பர் என்னென்னு பார்த்து போடுங்க. யார் யார் நம்பர் இருக்கோ அவங்களாம் போடலாம். Anybody want, please come to you. You only put on box. Come my daughters, come. ஓகே, போடுங்க. ஓ 701 744. யார் யார் நம்பர் போடுங்க. உங்களது குழுக்கள் முடிஞ்சிடுச்சா? குழுக்கள் அப்போ சொல்லுங்கள், நம்பர் சொல்லுங்கள்.
வாங்க எடுத்து போடுங்க, கேட்டு வாங்கி போட்டுருங்க வாங்க. தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம் ஆமாம், தேர் சாட்டிஸ்ஃபை. உங்களுக்கு வருது பாருங்க லைவ்ல. ஆமாம் லைவ் சொன்னா செய்தி லைவ்ல இருக்காங்க. ஓகே. ஆ ஆ இது யாரு லைவா? போடுங்க லைவ். ஓம் நம சிவாய. யார் யார் நம்பருக்கோ அவங்களாம் போட்டுருங்க, அப்புறம் டக்குன்னு எடுத்து போட்டுலாம். எது அப்படியா? போட்டோம், ஷார்ட் அவுட் பண்ணு. மேடம் எல்லாம் உங்கள் பேரில் போட்டுக்கோங்க கார்டெல்லாம். இவங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று போட்டுக்கோங்க, இவங்க பேரில் போட்டுக்கோங்க, ரெஃபரன்ஸ் நீங்கள் போடுங்க. அப்புறம் நான் எல்லாம் மற்றதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணி. ஓகே லலிதாவுக்கு ஒன்று போட்டு. அவங்களுக்கு ஒரு கார்டு போட்டுருங்க. அதான்டா அப்போ கார்டு போட்டுருவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையில். போட்டு கொடுத்துருங்க. குழுக்கள் உள்ள போட்டு நானே என் பொண்ணுக்கு கொடுத்த நல்லது. அவங்க வந்தால் இது தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம் இதெல்லாம் தீபா நிற்கிது. ஆ தீபா இப்போல்லாம் திருச்சாவை நிற்க வச்சுருக்கோம். எப்படியா? உண்மைதான், தீபாலாம் பவர் கிடைக்குது. தீபத் நயன்தாரா நிற்க வச்சிடலாமா? விக்னேஷை வர சொல்லியிருக்கோம். நைனுக்கு நான் இது பண்ண மாட்டேன், கேரண்டி கொடுக்க மாட்டேன். என் மகனுக்கு அவங்க வந்து என்னன்றது சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க எதோ பேமெண்ட் கேட்பாங்க, கொடுக்கலாம். என்ன சொல்லுங்க? அது அப்படியே நீங்கள் போய் மூவ் பண்ணுங்க. அவ்வளோ அது நான் தலையிட்ட மாதிரி. ஏன்னா நான் அதில் தலையிட போயிட்டேன். அது தெரியும். நான் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு விளம்பரத்துக்கு சொல்லுவேன். ஆமாம் அவங்க நிறைய அது இது பண்ணிட்டு தான் வருவாங்க, உடனேலாம் வராது. நாங்கள் பேசும்போது திருப்பிடும். அது போட மாட்டேன், மியூசிக் தான். ஒரு போட்டு அப்படியே எனக்கு அனுப்பவே இல்லை. நான் காமிச்சேன். ஃபோன்லேயே உட்காந்து எல்லாமே இருக்கு. சக்கித்திட்ட கொடுத்தா அந்த பேர் குடிச்சகிற கொடுத்தாது. வீடியோ வந்துருச்சு. ஏதாவது தெரிகிறதா? இல்லை, எல்லாமே பியூராக ஒயிட்டாக உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறோம். வெள்ளை மனசாக காட்டுறோம் நாங்கள். அதனால் உங்களுக்கு கிளியராக காமிச்சாச்சு. இப்போ லக்கி பர்சன்ன்றது நான் சீட்டு போட்டேன் எனக்கு விழவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது விழவே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. குழுக்கள் இல்லையா அது? யாரெல்லாம் அந்த அதிர்ஷ்டசாலி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இப்போ அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ இந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றது இப்போ நம்மளுக்கு நம்ம குழுக்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற நம்ம மேடம் மீனாகுமாரி மேடம் வந்து இப்போது எடுக்க போகிறாங்க. இந்த யார் வந்து இந்த 1000 ரூபாய் கட்டினதுக்குரியது முதல் பரிசு என்ன தெரியுமா? என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? ஆமாம், முதல் பரிசு வீட்டுமனை. எவ்வளோ ஒர்த்தானது? கிட்டத்தட்ட 2 லட்சம் ஒர்த்தானது. நீங்கள் 1000 ரூபாய் கட்டியிருக்கீங்க, அந்த 1000 ரூபாய்க்கு 2 லட்சம் ஒர்த்தானது பாட்டி இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? இப்போது எடுக்க போகிறாங்க. எப்போ நீங்கள் எடுத்துருங்க. வாங்க இப்படி வாங்க, இப்படி வந்துடுங்க. எல்லாரும் கடவுளை வேண்டிக்கலாம். அஷ்டலட்சுமி மகாலட்சுமி ஓம் நம சிவாயா. இங்கே எடுங்க, ஒரு கார்டு எடுங்க. ஆண்டவா முத எடுக்கிற எந்த ஒரு தெய்வத்துக்கு போகுதோ தெரியல. 2187 பாருங்கள், 2187. இது வந்து நான் இந்த மாதம் 1000 ரூபாய் கட்டியிருக்கேன், நான் இந்த மாதம் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கான குழுக்கள் இது. இதில் மொத்தம் 25 குழுக்கள் நடைபெறும். இந்த 25 குழுக்கள் ஒரு மாதத்துக்கு உரியதே 25. இதை பாருங்கள், இந்த ஒரு மாதத்தில் என்னென்ன வந்திருக்கு. இது எல்லாமே ஃபஸ்ட்டு இது என்ன வந்திருக்கு? வீட்டுமனையை அவங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கு. ஆமாம், 2187. யாருது பாருங்கள், யாராக இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு என்ன விழுந்திருக்கு?
வீட்டு மனை விழுந்திருக்கு. ஓகேங்களா? இது நான் வந்து இது தனியாக வச்சு விடுறேன். ஓகேங்களா? இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு 5 நம்பருக்கு எடுங்க மேடம். ஒரே நேரத்தில் ஆமாம் 5 எடுங்க மேடம். குளிக்க எடுங்க மேடம். குளுக்குங்க மேடம். நீங்கள் குளிக்க விடுங்க. அவங்க எடுங்க. இல்லை நீங்கள் எடுங்க, எடுத்துருங்க. 1ஆம் மாதம் நீங்கள் எடுத்துருங்க. முதல் மாதத்துக்கு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு நான் 1000 ரூபாய் கட்டியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு உரிய பரிசு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ விழுந்துச்சுன்னா திருப்பி கட்ட வேண்டாம். எடுத்து மேலே போட்டு எடுக்கிறேன். ஆமாம் எடுங்க. மாதம் மாதம் வந்துடுங்க. அடியில் இருக்கிறத அப்புறம் கவனிக்காம என்ன இப்போ பாருங்கள், 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான பொருள் என்னவோ அந்த பொருள் இப்போ கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான பொருள் என்ன கிடைக்க போகுது? நம்ம 5 பொருள் எடுத்துட்டிங்களா? 5 கார்டு 10, அதாவது 1031. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1847. ஆமாம் 1847. ரைட்டு. நீங்களே சொல்லுங்கள், சவுண்டை சொல்லுங்கள். 1017. நீங்களே சொல்லுங்கள். 2176. சரி. 1561. இங்கே இருக்கு உங்களோடது. ஆமாம். மொத்தம் எத்தனை கார்டு வந்திருக்கு? 5 வந்துருச்சா? ரைட், ஓகே. அதோட டீட்டெயில் இல்லை, அது லைவில் போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாரி 10 பேருக்கு 10 புடவை. ஆமாம் புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு கிடைக்குது. அந்த 10 சீட்டை வந்து எடுத்துடணும். 10 சீட்டு எடுங்க மேடம். ஓ, கீழே போட்டுறது இல்லை, அடியில் இருக்கிறது குளுங்கட்டுமேன்னு பாரு. கைவிட்டே எடுங்க, பரவாயில்ல, குலுக்கியாச்சு. ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு ஓகே. இப்போ 10 பேருக்கு என்னது மேடம்? 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க மேடம். இது 2 எடுத்து ஒவ்வொரு கட்டில் இருக்கு. ஆமாம், நீங்கள் நம்பர் பார்த்து எடுக்கக்கூடாது. இல்லை சீட்டை எடுக்கிறேன்டா. நான் எங்க நம்பர் சீட்டு கிழிச்சிடாம எடுக்கிறேன். எத்தனை இருக்கு பாருங்க. 10க்கு மேலே இருந்தால் போட்டு 10 இருக்கா? ரைட், ஓகே. மேடம் சொல்லுங்கள் மேடம். 10 அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அவங்க சொல்லிட்டேன். இந்த ஒரு கார்டு முடிச்சிட்டோம். 258. 259. தண்ணி வேணும், குடிங்க. தண்ணி குடிங்க. சரி எடுங்க, பரவாயில்ல. 253. 262. ஒரே 261. 252. 260. இல்லை அப்படியே இதாகிடுச்சு. நோட்டை கொடுப்போமா? பரவாயில்ல, வரல. சீரியலாக அப்படி வந்துருச்சு. 56, 57. பரவாயில்ல, வந்தவங்க வரைக்கும் லக்கு போடுங்க. 51, 56. எழுதிட்டேப்பா. 57, 19, 03, 16, 02. இப்படி கொடுக்குனேனா 10 வந்துருச்சாப்பா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மேடம்னா என்னீங்க நீங்கள்? அதான் 2 கூட வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இது அப்படியே போட்டுருங்க மேடம். ஆமாம் ஆமாம். அது யாருக்கோ 10 எடுத்துருங்க. கரெக்ட். ஆயிரத்தி 137. 2060. சரி கொடுங்க, நானே சொல்கிறேன். 25. கொடுங்க மேடம். அவங்க கிளம்பிட்டாங்களா? ரைட், கொடுங்க. ஓகே. மொத்தம் எத்தனை? அது 3. 1110 சொல்லிட்டீங்களா? ரைட், இதுவும் சொல்லிட்டீங்களா? 1137, 2060, 1925, 1087, 934, 1043, 2253, 2482, 2111, 2003. சாரி 203. இப்போது உங்களுக்கு 10 சாரீஸு முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அது சொல்லுங்கள். அது எடுத்து கொடுங்க சார். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. கையில் வச்சுக்கோங்க மேடம். அவர் ரெடி சார். கொஞ்சம் குயிக்காக எடுங்க. பிரசன்னா யாருன்னா ஒருத்தர் வாங்க, குயிக்காக டக்கு டக்குன்னு எடுத்து வா. மணி வாங்க, கடன் கொஞ்சம் எடுத்து கொடுங்க வாங்க. கொடுங்க சார். எத்தனை இருக்குது? இப்போ குழுக்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1ஆவது மாத குழுக்களுக்கானது
வீட்டு மனை, அயன் பாக்ஸ், சாரி, ஹாட், இது என்னது இது ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நபருக்கு. சவுண்டாக பேசுங்க மேடம், உங்களுக்கே பேசிக்கிறீங்க, கொடுங்க. 2383. ஓகேங்களா? 1262. நெக்ஸ்ட்டு 1389. 1389. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1261. 2229. 2426. 2427. 1609. 2298. 811. 2200. எப்படி அப்போ ஜாஸ்தி வந்துருக்கு சார்? ப்ளீஸ் கரெக்டாக எண்ணி கொடுங்கம்மா, எண்ணி கொடுமா கொஞ்சம். கலந்து 10 எடுத்து கொடுத்துருங்க. 10 என்னது? சாரீஸ் புடவை வந்து 10 பேருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தான் 10 கொடுத்துருங்க சார். எடுக்கிறேன். கலந்து அது ஒட்டி இருக்குது. நீங்கள் அங்கே காமிச்சு சொல்லுங்கள் லைவில். 1571. அந்த குழுக்கள் சீரியலாக வந்ததுனால அதை போட்டு அவங்க வராங்க. அடுத்து 1571. 1761. 176. 644. 1324. 1718. 1572. 642. 643. 261. இந்த 10 பேருக்கும் புடவை 10 என்னது? வாட்டர் ஃப்ளாஸ்க். ஓகே, 10 குழுக்கீடு எடுத்துருது. 1000 ரூபான்ற கட்டுறவங்களுக்கு மட்டும் இப்போ குழுக்கள் நடைபெறுது. இப்போ ஃப்ரை பேன் வந்து 10 பேருக்கு கொடுங்க. இந்த ஃப்ரை பேன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு இந்த சீட்டு கொடுத்துட்டிங்களா எல்லாருக்கும்? ஓகே, அதில் நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும், உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே பாருங்கள். நாங்கள் வாசிக்கிறது என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். அதில் வந்து முதல் 2, 3 எல்லாம் லைனாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். எது உங்களுக்கு எத்தனை மாதம்? 10 கொடுத்துருமா என்கிட்ட. இப்போது ஃப்ரை பேன் வந்து 10 நபருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சார். நீங்கள் இப்போ 11 மேடம், உங்களுக்கு 1000 ருபீஸ் கார்டு ஒன்று டக்குன்னு ஒன்று போடுங்க. இதில் முடிய போகுது. 2 3 4 5 6 7 8 9 10 சார். அப்படிலாம் பண்ணக்கூடாது சார், தப்பு சார். நீங்கள் இப்படி கார்டு ஃப்ரை பேன் தானேப்பா? ஓகே, ஃப்ரை பேன் வந்து பார்த்தீங்கன்னா 770. நான் 1000 ரூபாய் செலுத்தி உள்ளேன்றதுக்கான குழுக்கள் 770. ஓகேங்களா? இப்போ 770 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1288. 1288. 2479. ஓகேங்களா? பிறகு 1300. 660. ஓகேங்களா? 1480. 1475. 926. 1286. நெக்ஸ்ட் 1287. ஓகேங்களா? இப்பொழுது நான் 1000 ரூபாய் மட்டும் செலுத்தியிருக்கேன்றவங்களுக்கான குழுக்கள் நடைபெற்றுள்ளது. இதில் வந்து ஃப்ரை பிளான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு காஃபி மக் அண்ட் செட்டு, இது ஒரு 10 பேருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நான் 1000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன்றவங்களுக்கு மட்டும் இந்த பாக்ஸில் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்குங்களா பேம்ப்ளெட்டு? அதில் பாருங்கள், இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கா? அதுதான் இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வாசித்து சொல்லிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? நான் 1000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன்றவங்களுக்கு மட்டும்தான் இது. நான் 2000 கட்டியிருக்கேன்றவங்களுக்கு இந்த குழுக்கள் கிடையாது. நான் 18000 கட்டியிருக்கிறவங்களுக்கு இந்த குழுக்கள் கிடையாது. நான் 6000 கட்டியிருக்கிறவங்களுக்கு இந்த குழுக்கள் கிடையாது. நான் 1000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன் இப்போது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த குழுக்கள். ஓகேங்களா? இப்போது காஃபி மக்கன் செட்டு அது 10 பேருக்கு 905. ஓகேங்களா? 1173. நெக்ஸ்ட்டு 2254. 1774. நெக்ஸ்ட்டு 1949.
1948, 1020, 10. நெக்ஸ்ட்டு 1664, 1331. ஓகேங்களா? இந்த 10 நபர் யார் இந்த அதிர்ஷ்டசாலி என்று தெரியவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் அவர்களே இம்மாதத்தின் அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. இந்த கிஃப்ட்டு வெறும் 1000 ரூபாய் கட்டணும் கூட கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3000 இருக்கும். 1000 ரூபாய் கட்டினா 3000 கிடச்சிருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஓகேங்களா? ஆக மொத்தம் நஷ்டம் கிடையாது. ஆக மொத்தம் என்னது? நஷ்டமே கிடையாது, லாபம் தான் உங்களுக்கு. இப்போ இது வந்து முதல் மாத கட்டியவருக்கான குழுக்கள் முடிஞ்சிச்சு. குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2வது மாதம் ஃபஸ்ட்டு குழுக்கள் என்ன வரும் தெரியலையே, யாருக்கும் தெரியலையா? என்ன வரும்? என்ன வரும்? காது கேட்கல. ரைட், ஓகே. எல்லாருக்கும் என்ன வரப்போகுது? வீட்டு மனை வரப்போகுது. யாரெல்லாம் 2வது மாதம் கட்டியிருக்கீங்களோ, போன மாதம் கட்டி குழுக்களுக்கு வந்திருப்பீங்க, இல்லை வராமல் இருந்திருப்பீங்க, இல்லை லைவில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் கட்டினவங்களுக்கெல்லாம் குழுக்கள் முடிஞ்சிச்சு. அப்போது போன மாதம் இப்போ 2வது மாதம் இப்போ கட்டியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான குழுக்கள் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த அவங்களுக்கான குழுக்களில் 2வது மாத குழுக்கள், முதல் குழுக்கள் வீட்டு மனை ஒரே நபருக்கு தான். போடுங்க சார், உள்ள போடுங்க சார், போடுங்க குழுங்க சார், குலுக்கி காட்டுங்க சாருங்க. நீங்களும் எடுத்து வச்சுருந்தா அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு நினச்சிப்பாங்கல்ல. ஓகே, எடுமா ஒன்று. ரைட், பாருங்கள். 2வது மாதம் நான் 2000 மட்டும் செலுத்தி உள்ளேன் அப்படின்றவங்களுக்கான குழுக்கள் இது. அந்த குழுக்களில் முதல் 2 லட்சம் மதிப்பு உள்ள வீட்டு மனை விழுந்திருக்கு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி தெரியவில்லை. நம்பர் வந்து 302. ஆமாம், யாரும் அந்த அதிர்ஷ்டசாலி யாராக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். லைவில் பார்க்குறவங்க, நேரில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், வராதவங்க அதுக்கப்புறம் நேரில் வந்து சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2வது மாதம் தொடர்ந்து கட்டிய காரணத்துக்காக குழுக்களில் அவங்களுக்கு இப்போது நெக்ஸ்ட் 5 பேர்த்துக்கு 3 செட்டு ஹாட் பாக்ஸ், 3 செட்டு ஹாட் பாக்ஸ், அதான் 5 பேருக்கு 5 கார்டு கொடுங்க. மொத்தம் எத்தனை பேருக்கு என்னென்ன ப்ரைஸ் கிடைக்க போகுது நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த 2வது மாதம் பாருங்கள். தப்பாக இருந்தால் மேடம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சொல்லுங்கள். 1508. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1745, 1541, நெக்ஸ்ட்டு 1136, அதுக்கப்புறம் 896. இப்போது இந்த இவங்களுக்கெல்லாம் 3 செட் ஹாட் பாக்ஸ் வந்து 5 பேருக்கு கொடுத்துட்டோம். யார் அந்த அதிர்ஷ்டசாலியும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது கட்ட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராவல் பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்தபிள் பேக்கு. இப்போ இந்த லீவ்லலாம் எல்லோரும் வெளியே போகலாம். நாங்களாம் கூட ஃபார்ம்ஷாலா 1 டே நாங்கள் போயிட்டு வந்தோம் ஜாலியாக. அந்த மாதிரி எல்லோரும் நீங்கள்லாம் வெளியே போனோன்னா இது போல் ஆக்ரா டூரெல்லாம் இருக்குது இதில், அந்த மாதிரி போகிறவங்கள கூட விழும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பேக்கு 2446. ஓகேங்களா? 2446, 101, 143, 367, நெக்ஸ்ட்டு 2076, அதுக்கப்புறம் 2043, 126, நெக்ஸ்ட்டு 161, 1871, 2047. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், யார் அந்த அதிர்ஷ்டசாலி தெரியவில்லை. இவங்களுக்கு குழுக்களில் விழுந்திருக்கிற பொருளை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டு கட்ட வேண்டாம். ஓகேங்களா? 2 மாதம் உள்ள செலுத்தியுள்ள நபருக்கான குழுக்கள் நடைபெற்று உள்ளது. அதில் 2வது நெக்ஸ்ட்டு யாருக்கு? நெக்ஸ்ட்டு அடுத்தது பிளாஸ்டிக் சேர். இப்போ நம்ம போடுற வீட்டில் யூஸ் பண்ணுற சேர்ஸு நம்மளுக்கு ஒர்த்தபுளாக கிடைக்குது. நல்லா ஒர்த்தான சேர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அது யாருக்கு விழுதுன்னு தெரியல. விழுந்துச்சுன்னா நீங்கள் கட்ட வேண்டாம். 589. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1765, அதுக்கப்புறம் 268. அவங்க பேசுகிறது என்னால் பேச முடியல, வேணா பேச சொல்லுங்கள் அவங்கள. 1344, 967, 400, 1091, 269, நெக்ஸ்ட்டு 1596, 970. ஓகேங்களா? இப்போது
நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலர் பேக் முடிஞ்சிச்சு, பிளாஸ்டிக் சேர் முடிஞ்சிச்சு, டின்னர் பிளேட்டு 10 நபருக்கு 10 நபருக்கு 10 இன்னும் 5 கொடுங்க. பூ வச்சுருங்க. அது கொடுங்க 10. ஓகே 1444. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 251, 1392, 1883, 2075, அதுக்கப்புறம் 1637, நெக்ஸ்ட்டு 510, 773, 277, 90. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிளேட் கொடுத்தாச்சு. ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரு 5 பேருக்கு கொடுங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு ஒரு 5 நபருக்கு. ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 1019, நெக்ஸ்ட்டு 1282, 413, 717, 1120. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போது 2 மாதம் நான் 2000 மட்டும் செலுத்தியுள்ளேன் நபருக்கான குழுக்கள் நடைபெற்று விட்டது. இப்பொழுது நான் 3000 செலுத்தியுள்ளேன். அதாவது இது என்ன மாதம்? ஜூன் இல்லையா. ஜூன், மே வந்து மே கட்டியிருந்தாங்கன்னா இப்போ 2வது மாதம். ஏப்ரல் கட்டியிருப்பாங்க. நான் ஏப்ரல் மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 4வது மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ 1000 ரூபாய் கட்டினேன். மே மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டினேன். இப்போ ஜூன் மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டியிருக்கேன்றது எத்தனாவது மாதம்? இப்போ நம்ம 3வது தானே பண்ண போகிறோம். ஓகே, மார்ச், ஏப்ரல், மே. ஓகே ரைட். மார்ச், ஏப்ரல், மே. கரெக்ட், வெரி குட். இப்போ மார்ச், ஏப்ரல், மே இது 3வது மாதமாக இருக்கும் அவங்களுக்கு. யார் அது கட்டியிருக்கீங்களோ அவங்களுக்கான குழுக்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் பரிசு என்ன? ரைட், ஓகே. குழுக்குங்க. முதல் பரிசு எடுங்க மேடம். குழுக்கள் 623. 623. ஓகே, 623. இது என்னது? வீட்டு மனை தானே. ரைட். இப்போது நான் 3வது மாதம் கட்டியுள்ள நபருக்கானது முதல் பரிசு வீட்டு மனை விழுந்திருக்கு. 623 விழுந்திருக்கு. ஓகேங்களா. ரைட். இது யாருன்னா இருந்தால் நீங்கள் லைவில் பார்க்குறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வீட்டு மனை விழுந்திருக்கு. நேரில் வந்திருக்கிறவங்க சொல்லுங்கள். அப்படி இல்லை வரலனாலும் நேரில் வந்து பேசிக்கோங்க. ஓகேங்களா. 623 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூஸ் மிக்சர் வந்து 2 நபருக்கு 1740. 1740, 502. ஓகேங்களா. 3 மாத கட்டியோருக்கான குழுக்கள் நடைபெறுது. என்னது? கிராம்ப்டன் ஃபேன் 5 நபருக்கு. கிராம்ப்டன் ஃபேன் வந்து 5 நபருக்கு. சொல்லுங்க மேடம். 131, 990, 1641, 654, 1012. ஓகே, அவங்களுக்கெல்லாம் என்ன விழுந்திருக்கு? கிராம்ப்டன் ஃபேன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பஜாஜ் மிக்சர். பஜாஜ் மிக்சர் 5 நபருக்கு. 212, 1929, 1922. ஓகே. 1822, 6, 5. ஓகே. வேக்கம். ஓகே. நெக்ஸ்ட் வேக்கம் கிளீனர் வந்து 5 பேருக்கு. வேக்கம் கிளீனர் 5 பேருக்கு. எல்லா நம்பரையும் கிளீனர். ஆமாம், வேக்கம் கிளீனர் வந்து 5 பேருக்கு. இதில் தெரியுதுங்களா? இதில் பாருங்கள், கம்ப்யூட்டர். அது வேக்கம் கிளீனர். இது வேக்கம் கிளீனர் 5 நம்பருக்கு. அது என்ன? அது சொல். 5 பேருக்கு. 24, 28, 5, 8, 4, 6, 5, 1, 17, 81, 4, 9, 6, 496. நெக்ஸ்ட் காஃபி மேக்கர் 5 நம்பர்ஸ்க்கு. 5 பேர்த்துக்கு காஃபி மேக்கர். 3 மாதம் தொடர்ந்து கட்டிய நபருக்கான நடைபெறுது குழுக்கள்.
1554 456 8 4 8 ஆமாம். 8 நாள் 848 8 கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணு 848 1275 1275 ரைட். இப்போ 3 மாதக்கான குழுக்கள் நடைபெற்று விட்டது. பிறகு இப்போ 4வது மாதக்கான குழுக்கள் நடைபெறுது. அதில் வீட்டுமனை முதல் பரிசு வீட்டுமனை. இப்போ முதல் பரிசு வீட்டுமனை. இது அவங்களுக்கு என்ன ஒர்த்தானது? 2 லட்சம் ஒர்த்தான ஒரு பிளாட் கிடைக்குது. 23 பாருங்கள் 23 நல்லா பாருங்கள். லைவில் இருக்கிறவங்களும் பாருங்கள், வந்திருக்கிறவங்களும் பாருங்கள். 23 நான் 4 மாதம் கட்டியதற்கான குழுக்கள் நடைபெறுது. இது ஓகே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் 5 நபருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் 5 நபருக்கு. அஞ்சு பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் 1971 1133 ஓகே 026 ஓகே மைக் இருக்கா 958 எக்கோ ஆகுதா 2003 2000 மைக் செட் பண்ணி ஆகணும். தொண்டை வலி நம்பர் வந்திருக்கா பாப்பா? வந்திருக்கா? இது என்ன வருது? நெக்ஸ்ட்டு 120 பர்னர் ஸ்டவ். மூன்று இது இருக்கிற பர்னர் ஸ்டவ். என்ன வீடியோ என்ன அப்படியா? நாள் என்னது சுகுணா? பாரு இங்கே பாரு. 5 பர்னர் ஸ்டவ் 1849 ஒரு தரம் 122 22 01 3வது சீட்டு 1866 4வது சீட்டு 1923 5வது சீட்டு. ஓகே நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபேன். டேபிள் ஃபேன் ஒரு 10 நம்பர்ஸ்க்கு 10 பேருக்கு ஒரு டேபிள் ஃபேன் கொடுத்துருங்க சார். 10 பேருக்கு டேபிள் ஃபேன். 497 ஒரு நம்பர் 361 1665 ஓகே 1861 ஓகே 23 27 ஓகே 11 14 1114 ஓகே ஓகே 1181 1666 ஓகே 021 ஓகே ஒரு 0 இன்னும் 0 அது 26 21 940 ஞாபகம் இல்லையோ பருவ நாடக தொல்லை 021 வந்து பார்த்ததே நீங்கள் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்பர் ஒரு நம்பர் பார்த்தோன்னே திரும்ப அதை பார்த்தா மாதிரியே இருக்குல்ல உங்களுக்கு? அது அப்படிதான். 02 240 380 எல்லாம் டியூட்டிக்கு வான்னு சொல்கிற மாதிரியே இருக்கு. அதான். ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ 5வது மாதக்கான குழுக்கள் நடைபெற போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக 4 மாதம் கட்டிட்டு 5வது மாதம் கட்டிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான குழுக்கள். அதில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி தெரியல. முதல் நபர் வீட்டுமனை. இப்போ இந்த குழுக்கள் 971 ஓகே 971 971 அதிர்ஷ்டசாலி எங்க இருக்காங்களா? இங்கே இருக்க ஒருத்தருக்கும் இங்கே வந்திருக்கவங்க இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை லைவில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எப்போ இருந்தாலும் சரி 971. எது முடிஞ்சிச்சு எழுதலையே சொன்னேனே நான். சரி ஓகே சார் 4வது மாதத்துக்கு குக்கர் செட்டு கொடுக்கலையாமே? 10 நம்பர் கொடுத்தோம்ல 2 சைடு. ஆமாம் சரி ஓகே அவர் கொடுக்கலையா? ஒரு 10 எடுத்துருங்க. அதை விடுங்க 5 10 கொடுத்துருங்க. அப்படி சொன்னேனே நான். சரி கூட இது ஆனால் இருக்கட்டும். இது இருக்கட்டும். 4வது மாதம் 4 இல்லை 5. ஆமாம் ஃபஸ்ட்டு இது குக்கர் செட்டு மட்டும்மா 10 பேர். அப்போ யாரும் வந்து கவனிக்கவே இல்லை. யாருன்னா ஒருத்தர் கவனிக்க சொல்லுங்க. ஓகே இதில்
சரி துர்கே சார் 1081 அந்த குக்கர் செட்டு பாருங்கள் 4வது மாதத்துக்குரியது ஒன்று விட்டு போயிருக்கு. அதில் குக்கர் செட்டு 10 நபருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கர் செட்டு விட்டு போயிருக்கு. அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 1081, நெக்ஸ்ட்டு 1586, 1758, 1122, நெக்ஸ்ட்டு 1919, 886, 792, 791, 1828, 1515. ஓகேயா? குக்கர் செட்டு முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, 5வது மாதத்துக்கு ஒரு குழுக்கள் தான் வீட்டுமனை வந்து 971 விழுந்திருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஃபேன் வந்து 5 நபருக்கு, டவர் ஃபேனு 5 பேருக்கு, டவர் ஃபேன் 1226, நெக்ஸ்ட்டு 2322, 2323, 236, 1749. ஓகேங்களா? ஓகே. ரைஸ் குக்கர் 5 பேருக்கு ரைஸ் குக்கர் 1035, நெக்ஸ்ட்டு 2492, 2351, 411, 1045. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன வந்துருக்கு சார்? ஓகே, ஸ்டோன் ஒர்க் சாரி வந்து ஒரு 10 நபருக்கு கொடுங்க. 5000 கட்டியவருக்கான குழுக்கள் நடைபெறுது. இந்த 5000 கட்டியவருக்கான குழுக்களுக்கு வந்து இப்போ ஸ்டோன் ஒர்க் சாரி 10 நபருக்கு விழுந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி கட்ட வேண்டாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 601, நெக்ஸ்ட்டு 1085, 190, 639, 892, 25, 2416, 1182, 2302, 879. ஓகேங்களா? இந்த 10 நபருக்கானது ஸ்டோன் ஒர்க் சாரி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ட்ராலி பேக் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு 5000 கட்டியிருக்கான நபருக்கான விழுது ட்ராலி பேக்கு. இது விழுந்துச்சுன்னா திருப்பி அவங்க கட்ட வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த பேகும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாப்பின்னு ஒரு கார்டும் போடலாம். 192, நெக்ஸ்ட்டு 875, அப்புறம் 1616, 662, 1978. நெக்ஸ்ட்டு சார் ட்ராலி பேக். இப்போது முதல்ல 6000 ரூபாய் கட்டியிருக்கான குழுக்கள் நடைபெறுது. இந்த 6000 வந்து மாதம் 1000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு கட்டி 5வது மாதம் முடிஞ்சு 6வது மாதம் தொடங்குறவங்க இப்போ 1000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அவங்களுக்கான குழுக்களில் முதல் வீட்டுமனை விழுது. ஓகேங்களா? ஓகே, முதல் வீட்டுமனை 1916, முதல் வீட்டுமனை 1916. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2வது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலரு வந்து 5 நபருக்கு 5 கொடுங்க சார், கொடுங்க. ஏர் கூலர் வந்து 5 நபருக்கு 2380, 1359, 2084, 1580, 105. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைஸ் குக்கர் 5 நபருக்கு. ஓகே தானே? டவர் ஃபேனுக்கு அப்புறம் ரைஸ் குக்கரு அது 5 நபருக்கு. அது 162, 1976, 2425, 635, 1076. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சார் ஏர் செக்ஷரா இதில் இருக்குது 6வது தானே? ஓகே. இப்போ நம்ம எத்தனாம் மாதம்? 6ஆம் மாதம் தானே? 6ஆம் மாதத்தில் வந்து கொடுங்க. ஏர் கூலர் முடிஞ்சிச்சு. காஃபி மேக்கர் முடியல. ஓகே ஓகே. ஃபிலிப்ஸ் ஏர் செக்ஸர். ஓகே ஓகே, அது ஒரு 10 பேருக்கு. ஓகே. 2368, 402, 720, 722, 245, அப்புறம் 2406, அப்புறம் 297, நெக்ஸ்ட்டு 2000
405, 2116, 1698. சில்க் சாரி எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு சில்க் சாரி கொடுங்க. 10 கொடுங்க. இப்போ அடுத்தது யாருன்னா வாங்க குழுக்களுக்கு. ஒரு 3 மாதம் குழுக்க ஆரம்பிச்சிருங்க. கூப்பிட்டுக்கோங்க. இல்லை குழுக்களுக்கு யார் நீங்கள் வந்து பேச சொல்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் சொல்லிட்டேன். அப்புறம் இடையில இங்கே வந்து ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 15 ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கூப்பிட்டுக்கோங்க. இது 7 தானே இப்போ 6 வந்து சில்க் சாரி. ஓகே. 2244, 2498, அப்புறம் 794, 1798, 2328, 815, 1548, 1369, 119, 1481. 5 பேர் என்ன சார்? வாட்டர் ஹீட்டர். ஓகே. வாட்டர் ஹீட்டர் வந்து 5 பேருக்கு வந்திருக்கு. 824, 591, 1913, 2473, 655. ஓகேங்களா? இல்லை ஒரு 10 குழுக்கள் போட்டோம் சார். பிரசன்னா வாணி 10 போட்டோம். ஒரு 5-10 போட்டோம். நல்லா சுத்தம் போதும். இல்லை சாப்பிடுங்க. சாக்லேட் போட சொல்லுவாங்க. லோ பிபி. ஸோ அந்த 10 டோக்கன் நம்பர் நான் சொல்கிறேன். நான் இருக்கா கரெக்டாக? ஸோ 821, 1690, 2299, 730, 1678, 201, 1004, 2237, 200, 2232. ஸோ 10 நம்பரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பர்னர் ஸ்டவ்வுங்க. 5 நபருக்கு. சரிங்களா? 106, 1654, 893, 2228, 1545. ஓகேங்களா? அது வந்து வாட்டர் பியூரிஃபை. அதாவது வாட்டர் பியூரிஃபை வந்து மொத்தம் 10 பேருக்கு தரும். சரிங்களா? ஸோ யார் அந்த 10 பேர் பார்த்தலாம் யார் வாட்டர் பியூரிஃபை வின் ஆயிருக்காங்கன்னு. 957, 1028, 422, 1815, 1595, 1054, 1926, 2087, 2099, லாஸ்ட் 470. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் ரைஸ் குக்கருங்க. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பெருசு 3 லிட்டரு. சரிங்களா? மொத்தம்னா 10 பேருக்கு தரும். 2145, 537, 776, 410, 900, 900, 1048, 248, 1484, 131, 1274 லாஸ்ட். சரிங்களா? அடுத்தது வந்து பேபி சைக்கிள். பேபி சைக்கிள் வந்து 5 தராங்க. ஸோ நம்பர் 1 இஸ் 398, 259, 1500, 1738, லாஸ்ட் 528. 1 2 3 4 5பா. நான் செக் பண்ணிக்க. ஸோ அடுத்த மாதம் நம்ம போகிறோம். 8வது மாதம் இப்போ போகிறோங்க. யாரெல்லாம் 8000 பே பண்ணியிருக்கோம் அவங்களுக்கான குழுக்கள் இப்போது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீட்டு மனை யார் அந்த லக்கி வின்னர் பார்த்தீங்கன்னா 2378. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். 2378 வீட்டு மனை எந்த மாதம்னா 8th மந்த்து. சரிங்களா? நோட் பண்ணிக்கோப்பா.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் 5 மெம்பர்ஸ்க்கு நம்ம தரோம் 2457 1724 2245 1088 1645. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது வந்து ஹோம் தியேட்டருங்க. ஸோ ஸ்பீக்கர் நல்லாயிருக்கும் ஹோம் தியேட்டர். ஸோ எத்தனை பேர் தரோம்னா 5 மெம்பர்ஸ் தரோம். 1348 47 2361 2440 1096 லாஸ்ட். ஸோ அடுத்து நம்ம போகலாங்களா? மைக்ரோவேவ் ஓவன் 10 நபருக்கு நம்ம தரோம். ஸோ மைக்ரோவேவ் ஓவன் 10 நபருக்கு தரோம். ஸோ யாரெல்லாம் பார்த்துலாம் நம்ம. 1021 132 1273 1766 1123 152 1950 2271 748 லாஸ்ட் 27. சரிங்களா? 9th மந்த் தான் ஆண்ட்ராய்டு மொபைல். சரிங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலுங்க இப்போது. சரிங்களா? 10 நபருக்கு நம்ம கொடுக்குறோம் 4G. சரிங்களா? 4GB ஆண்ட்ராய்டு 5 இருக்கு. இன்னும் 5 வேணும் சார். நீங்கள் லைனாக கொடுத்துருங்க. ஸோ 10 நபருக்கு நம்ம ஆண்ட்ராய்டு நம்ம பண்ணுறோம். ஸோ 10 நபர் 1215 1553 1751 789 189 2134 640 547 602. ஸோ லாஸ்ட் பட் நாட் 888 888. அடுத்தது வந்து பூஜா செட்டுங்க 10 நபர் இருக்குங்க. இல்லை இப்போ இல்லை ஸோ பூஜா செட்டு 10 நபருக்கு நம்ம தரோம். 925 2097 1099 1129 174 1592 2018 1401 51. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1628. ஸோ இப்போ 8th மந்த் முடிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து 9th மந்த் நம்ம ஸ்டெப் இன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ முதல் பரிசு வந்து வீட்டு மனை. ஸோ யார் அந்த லக்கி வின்னர் பார்த்துடலாம். ஸோ லக்கி வின்னர் கோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2052. ஸோ 9th மந்த்துங்க இது 2052 வீட்டு மனை பரிசாக விழுந்திருக்கு. கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சார் நில்லுங்க. 10 டேப்லெட்டு மொத்தம் 10 சீட் எடுங்க. எண்ணி எடுங்க. குலுக்கி எடுங்க. எத்தனை? 16 16. சார் நல்லா கவுண்ட் பண்ணிடுங்க சார். 7 8 9 ஸோ 16 டேப்லெட் நம்ம கொடுக்குறோம். ஸோ 16 டேப்லெட் நம்ம எடுத்துடுறோம். இது வீட்டு மனை. ஸோ டேப்லெட்டு சரிங்களா? எலக்ட்ரானிக் டேப்லெட் பார்த்தீங்கன்னா 16 தரோம். 1506 1336 1339 1601 144
2273 1516 218 217 1954 1953 112ங்க இது சரிங்களா. இது 173 976 10 2374 2231 லாஸ்ட் சரிங்களா. ஸோ டேப்லெட் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன ப்ரைஸ் போகலாம். ஸோ அடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் 10 டிவி ஸ்டாண்டுங்க சரிங்களா. டிவி ஸ்டாண்ட் நம்ம தரோம் 10 நம்பருக்கு நம்ம தரோம் சரிங்களா. அந்த 10 நம்பர் யார் யாருன்னு பார்த்தலாம் நம்ம. 285 498 1984 1470 2251 933 1565 1164 1881 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யார் பார்க்கலாம் 2051. அடுத்தது என்னப்பா. ஸ்டீல் கிச்சன் செட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் செட் தராங்க. மொத்தம் 10 நம்பருக்கு நம்ம தரோம். யார் யார் அந்த 10 நம்பர் பார்த்துலாம். 301 12 12 1629 575 103 102 1630 833 373 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யார் பார்க்கலாம்னா 013 அதாவது 13 சரிங்களா. ஹாட் பாக்ஸ். ஸோ ஸ்டீல் ஹாட் பாக்ஸுங்க சரிங்களா. ப்ரைஸ் தரோம் நம்ம. யார் யாருக்கு தரோம்னா 10 நம்பருக்கு தரோம். ஸோ 10 எடுங்க. ஸோ யார் யார் ஹாட் பாக்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ 2339 2199 1656 2177 1689 1788 1346 812 2 வெறும் 2 1008 லாஸ்ட் சரிங்களா. இப்போது இந்த மாதம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம மூவ் பண்ணுறோம். யார் மாதம் குழுக்கள் முதல் பரிசு வீட்டு மனை யார் பார்க்கலாம். அந்த அதிர்ஷ்டசாலி. ஸோ வீட்டு மனை ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. 10வது மாதங்க இது 1593 நோட் பண்ணிக்கோங்க. 1593 சரிங்களா. 10th மந்த் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காம்போ மிக்சர் செட் சரிங்களா. ஸோ அஞ்சு காம்போ மிக்சர் செட் தரோம். ஸோ 5 மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்துலாம். 839 461 இது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 461 இது 1073 1529. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யார் பார்க்கலாம் 92 சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம அக்வா சிஸ்டம் தரோங்க. 10 நம்பருக்கு நம்ம தரோம். ஸோ யார் அந்த 10 அதிர்ஷ்டசாலி நம்ம பார்க்கலாம். அக்வா சிஸ்டம் மொத்தம் 10 பேருக்கு தரோம். ஸோ அந்த 10 பேர் யார் யாரும் நம்ம பார்த்துலாம். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 10th மந்த் இது 2020 2480 1818 1726 659 291 2454 1969 2171 19 லாஸ்ட் சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் தரோங்க. 10 நம்பருக்கு நம்ம தரோம் சரிங்களா. ஸோ 10 நம்பர் யார் யாருன்னு நம்ம பார்த்துலாம். 2433 1026 1315 889 9 just 9 2462 2289 1870 2110 760 லாஸ்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட் டபுள் சைஸு. ஸோ டபுள் காட் தராங்க. டபுள் சைஸ் பெட்டு 10 நபருக்கு யார் யார் பார்த்தலாமா. 863 2095
1549 753 வீட்டு மேலே 2033 முடிச்சுட்டோம் 1198 388 881 ஒன்றுங்க ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் 1816 லாஸ்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த் மூவ் பண்ணுறோங்களா? ஆ ஸோ 11th நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ ஸோ 11th மந்த்து ஸோ ஒரு டோக்கன் எடுங்க. வீட்டு மனை யாருக்கு பரிசு பார்க்கலாம், யார் அந்த அதிர்ஷ்டசாலி பார்க்கலாம். ஸோ யார் அந்த அதிர்ஷ்டசாலினா கோஸ்டோ யாருன்னு பார்த்தீங்கன்னா 980 வீட்டு மனை. சோஃபா 8 பேருக்கு 8 எடுங்க. இதோ முடிச்சுட்டு பார்க்கலாம் சார். சோஃபா இது இப்போது டைனிங் பார்த்து எடுக்க சொல்லுங்கள். ஸோ சோஃபா இப்போ நம்ம எத்தனை பேருக்குனா 8 பேருக்கு தரோம் சரிங்களா? 878 2451 645 646 1907 2163 1041 2162 8 இருக்காப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுங்க. மொத்தம் 10 பேருக்கு நம்ம தரோம் டைனிங் டேபிள். இந்த வேற ஒரே சிலேட் ஆகுது வேற எடுங்க. இது இது வேறுங்க மூணு வேற எடுங்க ஒரே சிலேட் ஆகுது. ஸோ மொத்தம் 10 பேருக்கு நம்ம தரோம். என்ன தரோம்னா டபுள் டைனிங் டேபிள் தரோம் சரிங்களா? 769 22 இன்னொரு 10 எடுங்க மேடம். 1427 கரெக்டுங்களா? 2311 2150 1027 890 மேடம் கல்பனா 430 588 762. மெட்டல் டபுள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டபுள் காட் பெட்டு சரிங்களா? பெட்டு தராங்க. மொத்தம் எத்தனை பேர் தரோம்னா 10 நபருக்கு தரோம். ஸோ 10% வந்து மெட்டல் டபுள் காட் பெட் தராங்க. ஸோ 10 பேருக்கு வந்து நம்ம பெட்டு தரோம். யாரெல்லாம் அந்த 10 பேர் பார்த்துக்கலாம். 2388 2388 1977 1602 2158 1760 810 2312 just 94 376 லாஸ்ட் யார்னா 1006. 12வது மாதம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்து போகிறோம், 12th மந்த்து போகிறோம். ஸோ ஒரு நபருக்கு வீட்டு மனை. ஸோ வீட்டு மனை ஒரு நபருக்கு யார் அந்த அதிர்ஷ்டசாலி பார்த்தீங்கன்னா 1563 சரிங்களா? வீட்டு மனை 1563. சோஃபா வித் 2 சேர்ஸ் 2 நபருக்கு 12 339 1588 பீரோ தராங்க. பீரோ ஸ்மால் 8 பேருக்கு 8 நம்பருக்கு எடுங்க. வரலையா?
5 எடுங்க. ஸோ 8 பேருக்கு வந்து நம்ம பீரோ தரோம், ஸ்மால் பீரோ. யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அந்த ரெஜிஸ்டர் சாலி பார்க்கலாம். 1093 322 1333 1276 974 208 2352. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யார் பார்க்கலாம் 1888. அப்புறம் 5 பேர். ஆண்ட்ராய்டு மொபைல் 5G. ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைல் 5G யார் யாருக்கலாம் 5 பேருக்கு நம்ம தரோம். யாரெல்லாம் பார்க்கலாம் 1934 2022 855 324. ஸோ லாஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா 070, அதாவது ஜஸ்ட் 70. சரிங்களா? வந்துருக்கா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜுங்களா லாஸ்ட்டு? மேடம் 10 எடுங்க மேடம். லாஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வேணுமா உங்களுக்கு? ஃப்ரிட்ஜு வேணாம் சார். மினி ஃப்ரிட்ஜு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, டின்னெல்லாம் வைக்கலாம். ஸோ 10 பேர் யார் அந்த அதிர்ஷ்டசாலி பார்த்தலாம். மினி ஃப்ரிட்ஜ் தரோங்க 1968 1703 2188 1598 1001 331 825.